ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. ஸ்ரீ வானாச்சலமாமுனிய நமஹ. ஆபாதச்சூடம் அனுபய ஹரிம்சயானா மத்தியே கவேரது ஹிதுர் முதிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனயோர் விஷயாந்தராணா யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடையுந்தி தேட்டர முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து வாட்டினால் கண்டு வாழும் வானர்தாள் பரவினோமே. கார்த்திகையில் ரோகிணினால் காண்பின் நின்று காசினியர் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் அதி அற்புதமாக திருப்பானாழ்வாரை கொண்டாடும் விதமாக இந்த சார்வரி வருஷம் அவருடைய அமல்நாதிபிரான், அதுக்கு 3 வியாக்கியானங்கள் இருக்கு, நமக்கு தெரியும். வியாக்கியான சக்கரவர்த்தி அருளி செய்த வியாக்கியானம் என்ன, ஸ்ரீ அழகியமனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த வியாக்கியானம் என்ன, சுவாமி தேசிகனின் முனிவாகன போகம் என்ற அமல்நாதி வியாக்கியானம் என்ன, இது 3 அதி அற்புதமாக இந்த திவ்ய பிரபந்தருக்கு அமைத்திருக்கும் வியாக்கியானங்கள். ஒன்னொன்னும் ஒரு விதத்துல சிறந்த விதமாகவும் ரசிக்கும்படியாகவும் அமைந்திருக்கின்றன. அதுல ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் முனிவாகன போகம், அதுல சில பகுதிகளை அனுபவிக்க இப்ப பிராப்தமாயிற்று. சுவாமி தேசிகன் அமல்நாதிபுரன் அவதாரிக்கிடும் போது வத்ரு வைலட்சணம் விஷய வைலட்சணம், அதாவது இந்த பிரபந்தத்தை அருளி செய்த திருப்பாழ்வாழ்வரை பற்றியும் இந்த பிரபந்தத்தில் செறிந்திருக்கும் கருத்தை பற்றியும் ரொம்ப நட்சல்ல கொடுக்கிறார். திருப்பானாழ்வாரை பத்தி சாதித்தருளும் போது காரணமில்லாருள் பகவத் கடாட்சம் அயத்ன பலன், அதாவது ஒரு காரணமில்ல அருள். திருப்பானாழ்வார் திரும்பி பார்க்கிறார், தான் ஒரு பிரயத்தனமும் பண்ணல, அது அப்போ ஒரு காரணம் இல்லாமல் எம்பெருமானுடைய கிருபை இவர் மேலே பாய்கிறது, அது பகவத் கடாட்சம். எத்தனம் பண்ணாருன்னா எத்தனம் பண்ணல, இதைத்தான் சம்மரைஸ் பண்ணி காரணமில்லாருள் பகவத் கடாட்சம் அயத்தன பலன்னு சுவாமி தேசிகன் நிர்ணயிக்கிறார் பக்த வைலட்சணத்திலே. அதுக்கு மேல என்ன பண்ணா எம்பெருமான்னா தத்துவ இத புருஷார்த்தங்களை அருளினார் ஆழ்வாருக்கு. இதுதான் எம்பெருமானுடைய வடிவழகை, லவண சோபை என்ன, அவயவ சோபை என்ன, இதை அனுபவிக்கும் முகத்தாலே இந்த தத்துவ இத புருஷார்த்தங்களை தனக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்ததை இதுல வெளியிடுகிறார். அது எப்படி வெளியிடுறார்ன்றத சுவாமி தேசிகன் வியாக்கியானத்திலே நமக்கு பாசுரந்தோறும் பொருத்தி காட்டுகிறார். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அதெல்லாம் பதம் பதமா எம்பெருமானுடைய லட்சணங்களை, அந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்களை, அவருடைய கல்யாண குணங்களை ரொம்ப ஒரு பதத்துக்கும் சேர்த்து கொடுக்கிறார் வேதாந்த தேசிகர். இதுல திருமந்திரத்தின் முதல் பதம், இது ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். திருமந்திரத்தின் முதல் பதம் 3 அக்ஷரங்கள், முதல் 3 பாசரங்கள்னு தெரிவிக்கிறார். அதாவது திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய, இதுல முதல் பதம் பிரணவம் ஓம், அகார உக்கார முக்காரங்கள் அது 3 அக்ஷரங்கள். இது 3 அக்ஷரங்களும் முறையே அகாரத்துல ஆரம்பிச்சு அமல்நாதிபிரான், உக்காரத்துல ஆரம்பிச்சு 2வது பாசுரமான உவந்த உள்ளத்தனாய், மகாரத்துல ஆரம்பிச்சு மந்திப்பாய் வடவேங்கட மாமலை என்று 3 பாசுரங்கள். ஆக அகார உக்கார மகாரங்கள் சேர்ந்து அந்த 3 ஒரு அக்ஷரம் பிரணவம். பிரணவார்த்தத்தை தெரிவிப்பது முதல் 3 பாசுரங்கள். என்ன பிரணவார்த்தம்னா எம்பெருமானுக்கே சேஷப்பட்டது ஆத்மா. அப்ப முதல் பாசுரம் எம்பெருமானை பத்தி பறக்க சொல்றது. எம்பெருமானுக்கே என்று வேறு ஒருவருக்கும் சேஷப்பட்டதில்லை இந்த ஆத்மா என்பதை 2ஆம் பாசுரமும், இந்த ஆத்மாவை பற்றி ஜீவர்களை பற்றி 3ஆம் பாசுரமும் பிரதிபாதிப்பதாக இங்க கோடிட்டு காட்டுவதை அந்தந்த பாசுர வியாக்கியானத்துல விஸ்திரமாக நமக்கு வெளியிடுகிறார் சுவாமி தேசிகன். இதுல முதல் பாசுரத்துல திருமந்திரம் மற்றும் துவயத்தின் அர்த்த விசேஷங்களை பிரதிபாதிக்கிறது என்று அதை சொல்லி அது எப்படின்னு காட்டுறார். அது ரொம்ப அழகா ஒரு பதமும் இவர் சொல்ற லட்சணத்துக்கு அமக்களமா பொருந்துறது. மோட்சம் அளிக்கும் தன்மை, அமலன்ற பதத்தால மோட்சம் அளிக்கும் தன்மை. அமலன்னா நிர்தோஷம் பொருந்தின ஒரு குற்றம், ஹேய பிரத்திகினைத்துவம்னு ஹேயமே இல்லாமல் இருக்கும் தன்மை, தோஷமே இல்ல, அவனுக்கு தோஷம் இல்லாத இருந்தாதான் நம்முடைய தோஷத்தை எடுக்க முடியும். ஆனா அவனுக்கு தோஷமே இல்லை,
நம் தோஷத்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். அமலன் ஆதிபினான். அமலன் என்பது மோட்ச பரத்துவத்தை தெரிவிக்கிறது. அடுத்தது ஆதி என்ற சப்தத்தாலே ஜெகத் காரணத்துவம். எபெருமா ஆதின்றத எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் திரிவித காரணமாகும். நிமித்த காரணம் என்ன, உபாதார காரணம் என்ன, சககாரிக காரணம் என்ன? திரிவித காரணம். திரிவித சேத்தனா சேத்தனங்களுக்கு திரிவித காரணமாக அமைகிறான் எம்பெருமான். அதை ஆதி என்ற சப்தத்தாலே ஜெகத் காரணத்தை தெரிவித்தருள்கிறார். அதுக்கு மேல எல்லை நிலமான அடியார் காட்படுத்தல். எம்பெருமானுக்கு ஆத்மா சேஷப்பட்டது. இந்த அகாரத்திலேயே சதுர்த்தி மறைந்திருக்கிறது. நித்திய சதுர்த்தி ஆய என்ற பதம். அதுல எம்பெருமானுக்கு சேஷத்துவம் இந்த ஆத்மானு காட்டுறது. இங்க அதனோட எல்லை நிலம் எக்ஸ்டென்ஷன் பாயிண்டாக, அல்டிமேட் ஃபைனல் பாயிண்டாக அது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதுன்றதுல தாண்டி கடந்து அடியார்களுக்கு ஆட்படுத்ததாக நமக்கு கொண்டு போய் விழிக்கிறது. அதை எம்பெருமான் தான் கொடுக்கிறோம். அதிகம் ததிய சேஷத்துவத்தை எம்பெருமானை கொடுக்கிறான். அடியார் காட்படுத்து என்ற பதத்தாலே இது தெரிவிக்கப்படுகிறது. இப்படி அடியாருடன் கலந்து பழகிறான், அடியாருக்கு மோட்சம் கொடுக்கிறான், அடியார்கள் தோஷத்தை நிவர்த்திப்பிக்கிறான், அடியார்களுக்கு நம்மை கொடுக்கிறான். அப்ப அவனுக்கு தோஷமானா தோஷமே அவனை தட்டாது. நிர்தோஷத்துவம், நித்திய நிர்தோஷத்துவம் என்று விமலன்ற பதத்தாலே தெரிவித்து, அப்பேற்பட்டவன் யாருன்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அந்த நித்திய சூரியர்களுக்கு தலைவன் என்று விண்ணவர்கோன் என்ற பதத்தாலே பிரதிபாதித்து, அவருடைய விக்கிர திருமேனி இருக்கே, முன்னீர் ஞானம் படைத்த முகில் வண்ணனு திருமேனியை தெரிவிப்பதாக சுவாமி புல்லாச்சாரியார் தத்துவத்திரயம் என்னும் திவ்ய கிரந்தத்திலே தெரிவித்தருளியபடி நித்திய விக்கிரகத்துவம் அவனுக்கு உண்டு. அதை விரையார் பொழில் வேங்கடவன் என்ற பதத்தாலே தெரிவிக்கிறார். எப்போ திருவேங்கடம்னு சொல்லியாச்சோ, அச்சாவதாரத்திலே சௌலபியம் என்ன, சௌசீல்யம் என்ன, இதெல்லாம் உஜ்வலமா இருக்கும், பிரகாசிக்கும். அதனால சௌலபியம்னா எளிதாக அவனை ஆசிரியிக்கலாம், சௌசீல்யம்னா மேன்மை கீழ்மை பாராமல் கலந்து பழகுவது. இதெல்லாம் நிமலன்ற பதத்தாலே அதனுடைய கல்யாண குணத்தை தெரிவிக்கிறார். அது மட்டுமா, வாத்சல்யாதி குணோஜ்வலம்னு அந்த திருவேங்கடத்திலே வாத்சல்யம் பிரகாசிக்கிறதுன்னு சுவாமி அணிமனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய என்னும் திவ்ய கிரந்தத்திலே நமக்கு வெளியிடுகிறார். அப்பேற்பட்ட வாத்சல்யம் திருவேங்கடத்திலே உஜ்வலமா இருக்கு. அது நிர்மலன். வாத்சல்யம்னா தோஷத்தை பாராதது மட்டுமில்லாமல் தோஷத்தையே போக்கியமா கொள்றது, தோஷத்தையே குணமா கொள்றான் எம்பெருமான். இது நிர்மலன்ற பதத்தாலே தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு மேல அந்த பரமபுத சாம்ராஜ்யத்திலே அவன் சுவாமியாக நித்திய சூரிகளுக்கு என்ன, முக்தர்களுக்கு என்ன, அவளெல்லாம் கைங்கரியம் கொள்றான். அது நீதிவானவன் என்ற பதத்தாலே தெரிவித்து, அப்பேற்பட்ட திருவடிகள் நம்முடைய தோஷங்கள்லாம் போக்குவரத்தோடு இல்லாமல் அதுவே நமக்கு புருஷார்த்தமாக போக்கியமாவும் இருக்கு. திருக்கமலபாதம் என்ற பதத்தால் அதை தெரிவிச்சு, இது எப்படி கிடைச்சது ஆழ்வாருக்கு? முதல்ல அவதாரிகையில சொல்றார், காரணமில்லாருள் பகவத் கடாட்சம்னு. அது மாதிரி முயற்சியின்றி தாம் அறிவிக்கப்பட்ட பேராக ஆழ்வாருக்கு கிடைச்சது. அது திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ள ஒக்கின்னவே என்ற பதத்தாலே இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்ன, எம்பெருமானுடைய சுவாமித்துவம் என்ன, எம்பெருமானுடைய மோட்ச பரத்துவம் என்ன, எம்பெருமானுடைய நிர்தோஷம் என்ன, எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்யாதி குணங்கள் என்ன, திருமேனி என்ன, எல்லாத்தையும் முதல் பாசுரத்திலே அகாரம் தெரிவித்தா போல அதை பொருத்தி காட்டுகிறார் சுவாமி தேசிகன். உவந்த உள்ளத்தனான் இரண்டாம் பாசுரம். இதுல உகாரம் அந்நிய சேஷ நிவர்த்தியை தவிர்க்கும். இது மந்திப்பாய் அவதாரிகையில மூன்றாம் பாசுர அவதாரிகையில தெரிவிக்கிறார். அதாவது அந்நிய சேஷத்துவத்தை தவிர்க்கும் உக்காரார்த்தம் தெரிவிக்கும் பாசுரம்னு உலகமனந்த முறை, உலகத்தால் ஆனந்த எம்பெருமான். அப்பத்தான் தான் நமக்கு சுவாமி, வேறு ஒருத்தரும் இல்லை, வேறு யாரும் சுவாமி இல்லை என்று தன்னுடைய திருவடியிலே இந்த சகல 14 லோகத்திலும் அவன் நம்முடைய திருவடியிலே நம் தலையிலே வைத்தான். அப்போ அந்நியருக்காகாது அவந்தனுக்கே என்னும்போது அது உக்காரார்த்தம் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாம் பாசுரத்தாலே. மகாரம் இந்த 24 தத்துவத்தை தாண்டி ஒரு சேத்திரத்தை பின்னானார் வணங்கும் ஜோதி என்னும்படி அப்படி மகாரமார்த்தமான ஜீவர்களை தெரிவிக்கும் பாசுரம். அதாவது
24 25 ஜீவாத்மாவை சொல்றது. அந்த மந்திப்பாய்ன்ற வார்த்தையினால மந்திகள் ஒரு மரத்துல இன்னொரு மரத்துல பாயும், தாவும். ஒரு பழத்தை இங்கேருந்து அங்க பார்க்கும், அந்த பழத்துக்கு இங்கேருந்து அங்க தாவும், அந்த மரத்துக்கு போய் அங்கேருந்து இன்னொரு பழத்தை பார்க்கும், அதை பார்த்து தாவும். இப்படி சம்சாரிகள் மரத்தை விட்டு தாவும் மந்திகள் போல் விஷயாந்தரங்களிலே மண்டி கிடக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய இயல்பான சொரூபம் என்ன? எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருப்பது. அதனால அகாரம் உக்காரம் மக்காரம் இந்த மூன்றுத்தையும் முதல் 3 பாசுரங்களாலே பிரணவத்தின் அர்த்தத்தை பிரதிபாதிக்கிறது என்று காட்டுகிறார். அதுக்கு மேல 4ஆம் பாசுரத்திலே நமசப்தார்த்தம் சதுரமாவது சோழ் இலங்கை கிழவன் தன் தலைபத்துதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் என்று நமேயம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்று அகங்கார மமகாரங்களோடு இருந்தான் ராவண பயல். அவனை ஓர் ஒப்பற்ற வெங்கனையாலே நிரசித்தான் எம்பெருமான். இது விரோதி நிரசத்தை, அந்த அகங்கார மமகாரங்களை கழிப்பதை தெரிவிக்கிறது. அப்படி கழிச்சு விரோதியை போக்கி நான் எனக்கல்லன் அவனுக்கே என்று நமசப்தாத்தை தெரிவிக்கும் திருமாவது. இதுக்கு மேல பாரமாய பழனை பத்திரத்து துண்டவன் பரிகத்துவர் தீர்த்தவன் என்ற 4-5ஆம் பாசுரங்களாலே ஓம் முதல் 3 பாசுரத்தால பிரணவார்த்தம் ஓம் தெரிவிச்சார். அதுக்கு அடுத்தது நமசப்தார்த்தம் தெரிவிச்சார். 4-5ஆம் பாசுரங்களாலே நாராயண பதார்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. நாராயண பதத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கும் பாசுரங்கள். இது எப்படி இந்த பாரமாய பழனில நாராயண பதம் தெரிவிக்கிறதுன்னு அழகா பொருத்தி காட்டுகிறார் வியாக்கியானத்துல. பழவினை பத்தறுத்து அனிஷ்ட நம்மளுடைய அனிஷ்ட எல்லாம் போக்குற அனாதிகாலம் செய்த வினைகளை கர்ம வாசனை அறுவே போக்குறார். பழவினை பத்தறுத்து என்ற பதத்தாலே அனிஷ்ட நிவர்த்தி தெரிவிக்கிறது. என்னை தன் வாரமா அனிஷ்ட நிவர்த்தி போனா போருமா, பாவம் போனா போருமா, எம்பெருமானுடைய அணுகி அவன் கூட இருந்து கூடியிருந்து சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு கைகரியம் பண்ணுவானாமா, வருத்தம் தீர்ந்து மகிழணும். பிரபன்னனுக்கு சிவைஷ்டமனுக்கு மகிழ்ச்சி எம்பெருமான் கைங்கரித்திரதான் ஆத்மஸ்வரூபம். அதையும் அவனை கொடுக்கிறான். என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்பதால் சேஷத்தும் அளிப்பவனாக திகழ்கிறான். என்னுள் புகுந்தான்னு உள்ளும் புறமும் நிறைந்திருக்கும் வியாபகத்துவத்தை தெரிவிக்கிறது நாராயணன். நாரங்களுக்கு ஐநன்றதுனாலே வியாபகத்துவம் தான். அதை என்னுள் புகுந்தான் என்ற பதத்தால் தெரிவிக்கிறார். கோரமாத்தவம் கிருபை, இப்பேற்பட்ட கிருபை கோரமாத்தவம் செய்தனன் கொலறியன்றது எப்படி கிருபையை காட்டுதுன்னு பார்ப்போம். அடுத்தது அரங்கத்தம்மா, இப்பேற்பட்ட சுவாமியானவன், வியாபகமானவன், நியாபகனானவன், அப்பேற்பட்டவன் மேன்மையானவன் நம்ம கூட கலந்து பழகிறதுக்காக எளிமையாக திருவரங்கத்திலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். யுக சௌஹார்த்தமாக அவன் நீர்மையை காட்டுகிறது. திருவார்மனார்பதென்று சுயப்பதித்துவம், திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவனு அந்த சுயப்பதித்துவத்தை காட்டுவது திருமாரவரவு. ஏன்னா அகலகல்ல நிறையும் என்னன்னு பிராட்டி தானே அங்க நித்தியவாசம் பண்ணுகிறாள். அப்பேற்பட்டவன் சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக கைங்கரியத்தை கொடுக்கிறான். அடியேனை ஆட்கொண்டதே என்று திருவார்மார்பதுன்னோ அடியேனை ஆட்கொண்டதே என்று இதுல கோரமாத்தவம் செய்தனன் அறியேன் கிருபையை காட்டுகிறது என்று சுவாமி தேசிகன் அதி அற்புதமாக விளக்குகிறார். அதாவது அனாதி காலமாக இழந்த என்னை, யாரு? ஆழ்வார அனாதி காலம் இழந்துட்டான் பெருமான். ஏன்னா ஆழ்வார் எல்லா ஜீவாத்மாக்களும் அவனோட சொத்து. முன்னீர் ஞானம் அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழிவிழல்வேன்னு அப்படி வேற மாதிரி இந்த ஆத்மா எம்பெருமானை உணராமல் இந்த கர்மத்திலே விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவை மீட்பதற்காக கர்மவசப்படாத தான் திருவவதரித்து, திருவயோத்தியிலும் இல்ல, திருவவதரிச்சான், திருவயோத்தியில இருந்தானா இல்ல, சரி செல்வ வீடனுக்கு வேறாக விபீடனுக்கு நல்லான நாடின்னு திரு விபீஷணன் விபீஷ்ண ஆழ்வான் கையில அந்த பெரிய பெருமாள் வந்தார். ஆனா லங்கைக்கு போனாரோ அதுவும் இல்லை. அப்போ பொன்னிசூழ் அரங்கமேய பூவ வண்ணன்னு இந்த கங்கை நீர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு திருவரங்க கருணகிரி நகர்கள் தென்னீர் பொன்னி என்னும்படி திருவனூரிலே ஆழ்வாரை பெறுவதற்காக பெரும் தபசு பண்ணினானோ கோரமா என்ன ஆழ்வார் சொல்றார். நான் திரும்பி பார்க்கிறேன், நான் ஒரு தபசும் பண்ணல, அவன் பெரிய தபசு பண்ணான் போட்டுக்கேன்னு. அப்படி அவன் கிருபையாலே பெருந்தவசு பண்ணி இந்த ஆழ்வாரை மீட்டெடுத்தானோ என்று கோரமாத்தவம் செய்தனர்கள் அறியேன் அரங்கத்தம்மான்னு ஆச்சரியப்படுகிறாருங்க. இதுக்கு மேல 4 பாசுரம்
கையினார் சிறி சங்கார் அனுலாழி என்று தொடங்கி 4 பாசுரம் ஓம் நமோ நாராயண பார்த்தோம். ஆய சப்தார்த்த கைங்கரியத்தை பிரதிபாதிக்கும் கைங்கரிய பிரார்த்தனையை அப்படி தெரிவிக்கும் பாசுரங்கள். அதுல கைங்கரியார்த்தமான அனுபவம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாசுரத்தை கடைசியில தலை கட்டும் போது அடிய மத்தொன்னினை காணாவே என்று அரங்கனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே கொண்டல் வண்ணனை கோவல் நாய் வெண்ண வெண்டவாயன் எண்ணுள்ளம் கவர்ந்தானே அன்று கோணடி இறங்கனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவனே எம்பெருமானை தவிர அவனுக்கே ஆட்பட்டேன் என்ன அடியேன் அடியேன்னு தன் திருநாமத்தை சொல்லாமல் அடியேன்னு சேஷத்துவத்தை நிரூபமாக எம்பெருமானுக்கு தான் சேஷத்துவமாயிருந்து அந்த கைங்கரியத்தையே தன்னுடைய பேராக அதை சொல்லி தலை கட்டுகிறார். அதாவது திருவரங்கத்தில் இடைவிடாம அவனுடைய இருந்து கைங்கரியம் பண்ணுவதை ஆழ்வார் தலை கட்டி இந்த அமல்நாதி பிரானை அப்படி பூர்த்தி பண்ணுகிறார் திருப்பான் ஆழ்வார். அதனால இங்க தெரிய வந்த கருத்து, எம்பெருமானுடைய வடிவழகை திருவடி முதல் திருக்கண்கள் வரை அனுபவிக்கும் திருப்பான் ஆழ்வாரானவர் தத்துவ புருஷார்த்தங்களை எம்பெருமான் காரணமில்லாருளால் ஆழ்வாருக்கு கொடுத்தான். கோரமாதவன் செய்தனன் குறையேறேன்னு அவனே இவர் அர்த்தம் இல்லாமல் அவன் கடாட்சம் புரிந்தான். புரிஞ்சு அது திருமந்திரத்தின் பொருளை, அதாவது அகார உகார மகாரமான பிரணவத்தை முதல் 3 பாசனங்களிலும், அதுக்கடுத்து அந்த நமசப்தார்த்தத்தை 4வது பாசனமும், நாராயண சப்தார்த்தத்தை அதுக்கடுத்து 2 பாசனங்களும், அதுக்கப்புறம் ஆய சப்தார்த்தத்தை அதுக்கடுத்த 4 பாசுரங்களும் தெரிவித்தருள்கிறது என்று முனிவாகன மோகத்திலே சுவாமி தேசிகன் அது அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டி அருள்கிறார். ஸ்ரீ திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரியவ சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். இத அடியன் 1982-83 நினைக்கிறேன். வாக்கமருத வர்ஷி ஸ்ரீ வழுக்குடி வரதாச்சாரி சுவாமி அடியனை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு சென்று இந்த உபன்யாசம் கேள உனக்கு எல்லா அர்த்தங்களும் பூர்த்தி ஆகும்னு நிர்கேதுக்கு வேலை அடியன் அழைத்துக் கொண்டு இன்னைக்கும் மறக்க முடியாது பசுமரத்தாணி போல் பதிந்து கொண்டிருக்க நெஞ்சிலே. அவருக்கு அடியன் என்றென்றும் கிருத்திகனாய் இருப்பேன். அடியனுடைய ஆச்சாரியனான சுவாமி வட்டபிராஞ்சிய சுவாமி என்ன வானமாமலஜி சுவாமிகள் திருவடி வாரத்தில் அடியன் பணிந்து அமைகிறேன். அடியன் தாசன் வானமாமலை பத்மநாபன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜி